ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கேப் அப்பில் வச்சு கண்டினியூஸாக ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ஒரு செல் ஆன் ரைஸில் கன்சால்டேஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்னிங்கே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 o'clock நிஃப்டியோட ப்ரீமியம் சொல்லியிருந்தோம். 165 ட்ராப் ஆகிருக்கு. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டில் மொமெண்டம் வராது. அப்படியே மொமெண்டம் வந்தாலும் ஒரு மொமெண்டம் கொடுத்து கன்சாலிடேட் ஆகி திருப்பி கீழே வந்துட்டு தான் மேலே போங்கிற இந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா முக்கியமாக இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயமே இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ 10 வந்திருக்கு. இந்தியா விக்ஸ் பிலோ 10 இருக்குன்னா ப்ரீமியம்லாம் பெரிய லெவலில் கான்ட்ராக்ட் சைஸ் இருக்காது. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஓப்பன் ஆகி ப்ரீமியம் டிகே இருக்குது. நார்மலாக சென்செக்ஸ் வந்து 400 500 ஓப்பன் ஆகும், 300 ஓப்பன் ஆகி டிகே இருக்குது. நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 176 ஓப்பன் ஆனது 142 க்ளோஸ் ஆகிருக்கு. வியாழக்கிழமை காலையில் என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் திருப்பியும் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது ப்ரீமியம் இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போதோ இல்லை இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் தான் மார்க்கெட்டில் இனிமேல் மொமெண்டம் வரும். ப்ரீமியம் அப்படியே டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் கன்சால்டேட்டில் முடியறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 3548 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 5239 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,100 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 25,200 ஹெவி கால் ரேட் இருக்குது. ஃபாலோட் பை 25,100 புட் ரேட் ஓரளவுக்கு இருக்குது. 25,000 ஓரளவுக்கு புட் ரேட் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்சைடில் போச்சுன்னா புட் ரேட் ஆட் ஆனால் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்ல வருது. ஆப்ஷன் பையிங்கான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா A to Z கிளாஸ் கவர் பண்ணுறோம். 1 month கிளாஸ் நடக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா August 8 ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் 8 to 9:30 கிளாஸஸ் இருக்கும். லைவ் ட்ரேடிங் செக்ஷன் அவைலபிள் 1 week இருக்கும். லைஃப் டைம் ரெக்கார்டு கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இப்போது கூகுள் ஷீட் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் ஆகஸ்ட் பேட்ச்னு கொடுப்போம். இதை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிஃப்டி என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு செல், ஒரு ரைஸ், ஒரு செல், ஒரு ரைஸ், ஒரு செல், எகைன் ரைஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த பிரேக் அவுட் எப்போ வரும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் பண்ணனால ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. மார்க்கெட் செல் ஆன் ரைஸில் இருக்கும்போது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஹை, இது லோ, இது லோயர் ஹை, இது லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, எகைன் ஒரு லோயர் லோ போடலாம். இல்லை லோயர் லோ போடாமல் ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ தான் பையிங் வந்திருக்குன்னு அர்த்தம். ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் தான் ஒவ்வொரு லோயர் ஐயாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போகிறதுக்கான பேரிஸ் ஆர்டர் பிளாக் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்குங்க. நிஃப்டிக்கு வந்து 25,125ங்கிறது பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறது 200 ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 25,240 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 25,340. ப்ரீவியஸாக அங்கேருந்து செல் ஆகிருக்கு. அங்கே பேரிஸ் ஆர்டர் பிளாக் வேறு இருக்குது. ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ் வேறு அந்த ஏரியாவில் இருக்குது. இந்த 300 to 340 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இது வந்து மைனர் ட்ரெண்ட் லைன், இது மேஜர் ட்ரெண்ட் லைன். அந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் 340 இந்த 400 ரேஞ்சில் அந்த ட்ரெண்ட் லைன் வருது. அப் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டவுன் சைடில் இருக்க சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக சப்போர்ட் ஆக்டாக வருது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா 25,000 ஹெவி புட் ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்த இடம் 24,922. ரேர் சினாரியோவில் 24,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் இப்போ மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்பர் மொமெண்டம் பையிங் மொமெண்டம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த மொமெண்டமை பிரேக் அவுட் பண்ணணும். 25,000
160 பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா 25,200 240 வரைக்கும் இந்த கால் ஆப்ஷன் தான் மொமெண்டம் ட்ரேடாக நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். இன்ஃபோசிஸ் ரிசல்ட் இருக்குது நாளைக்கு. ஐடி செக்டாரே ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் நெகட்டிவ், ஹெச்சிஎல் நெகட்டிவ், டிசிஎஸ், விப்ரோலாம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஐடி செக்டர் ஒன்றும் பாசிட்டிவ்க்கே வரல. ஐடி செக்டர் நாளைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பேஸ் பண்ணி ஐடி பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரிசல்ட் பேஸ் பண்ணி. அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,120 கீழே 25,000 இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சப்போர்ட்டில் வந்தால் கால் ஆப்ஷன், ரிசீஸில் வந்தால் புட் ஆப்ஷன் வந்தால் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதிகபட்சம் 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் கேட்ச் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த மாதிரி ட்ரேட் பண்ண அவாய்ட் பண்ணணும்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இந்த இடத்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் லோயர் பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ரீடெஸ்ட் எடுக்கும்போது மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸு செல் ஆன் ரைஸில் வரனால திருப்பி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா இது எஸ்எல்லாக வச்சுட்டு திருப்பியும் ஒரு புட் ஆப்ஷன், திருப்பி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் எஸ்எல் வச்சுட்டு திருப்பி புட் ஆப்ஷன். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய மாதிரி ப்ரீமியத்துலேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துட்டு சென்செக்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துட்டு 25,200 புட் ஆப்ஷனை ஹையர் லோ ஃபார்மேஷன் வரைஞ்சி கொடுக்க வரைக்கும் இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்க வரைக்கும் ப்ரீமியம் வேலிடாக இருக்குங்கிறத நம்ம வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 25,240 இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வருது. அதனால் அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் அசால்ட்டாக ஆச்சு. ப்ரீமியத்துலேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும், ஸ்பாட்லேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸு. இன்பிட்வீனில் இந்த பாக்ஸ் தியரிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கன்சால்டேஷன். 25,042 25,120 இந்த 80 பாயிண்ட்ஸ்குள்ள கண்டிஷனா ஜஸ்ட் ஸ்கேல்ப் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஸ்கேல்ப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நம்மளுக்கும் டைம் கிடைக்கிறதில்ல. இனிமேல் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு தான் இருக்கும், பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக லெவல்ஸில் அழகாக ஃபாலோ ஆகுது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரினால் எந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது. ஒரு சப்போர்ட்லேருந்து வந்து அடுத்த சப்போர்ட் எடுக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது. ப்ரீமியத்தில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக ஐடிஎம்ஐ ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்க முடியும். ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தால் எவ்வளோ பாயிண்ட் வருது அப்படின்னு. 60 to 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வருது, 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வருது. அழகாக இப்போ 35 குவான்டிட்டி சைஸ் இருக்குது. அதுக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி இல்லை பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து விக்ஸ் லோவாக இருக்குது, ப்ரீமியம் மூமெண்டம் ஆக மாட்டேங்குது. இண்டெக்ஸ் இறங்கினாலும் ப்ரீமியம் மூவ் ஆகல. காரணம் என்னென்னா நியூ டைப் ஆஃப் அக்ரெசிவ் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா கிளியராக மூவ்மெண்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 56,890 பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 57,152 57,351 இம்பார்ட்டன்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்கேல்ப்பு, பட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஹை கட் பண்ணால் தான் மொமெண்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் 55,542 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் ப்ரீவியஸ் சப்போர்ட், மல்டிபிள் சப்போர்ட். இது சப்போர்ட் 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 திருப்பி வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 56,644 அது பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து பையிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆன இடம் 56,400. ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா 56,210. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல். பேங்க் நிஃப்டியை கிளியராக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். கிளியராக ஒரு செல் ஆன் ரைஸில் வருது. இன்கேஸ் நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டாக மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் கிஃப்ட் நிஃப்டி எப்படின்னு பார்த்து நான் ஷார்ட்ஸ் எவ்ரிடே வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். மார்னிங் லெவல்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நிஃப்டி மட்டும் தான் வரும், பேங்க் நிஃப்டி வர முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட டைமில் 1 மினிட்ல இருக்கும்போது நம்ம நிஃப்டி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸில் வரனால கிளியராக இந்த ஏரியாலாம் சப்போர்ட் ஜோன். இந்த ஏரியாவில் வந்து ஏதாச்சும் டபுள் டாப் ஃபார்மேஷன் இல்லை ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பிரேக் அவுட், ஃபாலிங் விச் பிரேக் அவுட் நடக்குது. அப்படிங்கும்போது வெயிட் பண்ணி அழகாக ஒரு கால் ஆப்ஷன் எடுங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 56,890, மொமெண்டம் வந்துச்சுன்னா 57,000 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் மொமெண்டம் ட்ரேட் எடுக்கலாம். இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுங்க. அழகாக 56,100 வரைக்கும் வரும், அழகாக ஒரு கால் ஆப்ஷன். அதுக்கப்புறம் மொமெண்டம் வரும்போது பார்த்துட்டு ஸ்கேல் பண்ணிக்க வேண்டியதான்.
நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபால் ஆனதுக்கு ரைஸ், திருப்பி ஃபால் ஆனதுக்கு ரைஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி இந்த லோ கட் பண்ணாதான் என்ட்ரி கொடுத்து இது எஸ்எல்லாக வச்சாதான் திருப்பி உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் போகுமே ஒழிஞ்சு கீழே விழுவ நிஃப்டி மாதிரி கீழே விழுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸ் இந்த இடம் ரிஜெக்ட் ஆனது திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸ், ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆக்ட் ஆஸ் எ சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சொன்ன சினாரியோ நடந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நார்மலாக நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ஸ் லோவாக இருக்கும்போது சப்போர்ட்டில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நெகட்டிவ் கேண்டில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வரும்போது இந்த மாதிரி கேண்டிலோ இல்லை இந்த மாதிரி கேண்டில் வந்தால் தான் அது ரிஜெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதில் பாதி லெவலில் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் விக்ஸ் லோ விக்ஸ் என்விரான்மெண்ட்டில். Thank you.